ஆராதனையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படவும் அவருடைய மகிமை காணப்படவும் நம்ம யாவரும் அவருடைய முகத்தை பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெயர் சொல்லி எங்கள் அழைத்த தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் எப்போதும் எங்களுக்கு முன்பாக வைத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துக்குரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசின் அடிமைகளாக வாழ்ந்த எங்களை ஆண்டவரே, அவைகளின் கையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உமக்கென்று மீட்கப்பட்ட ஜனங்களாக, மீட்கப்பட்ட சந்ததியாக, ஆண்டவரே, மீட்கப்பட்ட சுதந்திரமாக, மீட்கப்பட்ட குமாரர்களாக, குமாரத்திகளாக ஆண்டவர் எங்களை நீர் விசேஷித்தவர்களாய் மாற்றினதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை இதனால் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் பெற்றிருப்பதினால் அல்லவா. ஆண்டவரே, தேவ பிரமாணங்களை, ஆண்டவரே, தேவனுடைய பிரமாணங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றிருப்பதினாலே நாங்கள் விசேஷித்தவர்கள். நாங்கள் இதனால் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா நாங்கள் விசேஷித்தவர்கள். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் கண்டு கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை ஆராதிப்பதினால் அல்லவா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சேவிப்பதற்கு, ஆண்டவரே, பரம தேவனை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, பரம தேவனை நாங்கள் ஆண்டவரே தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு, பரம தேவனுடைய பிரமாணங்களின்படியே வாழ்வதற்கு, ஆண்டவரே, பரம தேவனுடைய பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விசேஷமான அழைப்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விசேஷமான தெரிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பூமியிலே விசேஷித்தவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவரே, நீர் அனுதினம் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, நாங்கள் தேவனுடைய ஜனங்களாக, நாங்கள் தேவனுடைய குமாரர்களாக, நாங்கள் தேவனுடைய குமாரத்திகளாக விசேஷித்தவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்திட, சாட்சியாய் நின்றிட ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், நன்றியோடு மெய் நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களை இந்த வருடத்திலே ஆண்டவரே புதிய 8 மாதங்களும் ஆண்டவரே 7 மாதங்களும் எங்களை பலத்தினால் இடைகட்டி இந்த புதிய மாதத்தையும் எங்களுக்கு நீ தந்து 2வது வாரத்திலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு, உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் அமர்ந்திருப்பதற்கு, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிற்பதற்கு, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் காணப்படுவதற்கு, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதற்கு தேவரீர் எங்களுக்கு நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தேடி, உம்முடைய சமூகத்தை நாடி உம்முடைய ஜனங்கள்
ஆண்டவர் உற்சாகமாய் வரக்கூடிய அந்த உற்சாகமுள்ள ஆவியை ஒவ்வொருவருக்கு நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உற்சாகமுள்ள ஆவியை தருவீராக. தேவ பிரசன்னத்திலே காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாய் நான் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே நான் காணப்பட வேண்டும். தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். தேவ பலனை இந்த வாரத்திற்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் எங்களுக்கு நீ தந்து நாங்கள் உடைய சமூகத்திற்கு ஓடி வருவதற்கு, உடைய பிரசன்னத்திலே வந்து நிற்பதற்கு ஆண்டவரை அந்த உற்சாகமுள்ள ஆவியினாலே தொடர்ந்து எங்களை இடைகட்டும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த உற்சாகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த அந்த வாஞ்சைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் வாஞ்சையோடு உற்சாகத்தோடு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும்படி ஜெபம் பண்ணுகிறோம். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆராதனை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். தூய் ஆவியானவர் எங்களை வல்லமையால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இந்த மாதத்தின் 2வது வாரம் ஆண்டவரே, வாரத்தில் 1ஆம் நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு வந்து நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினால் ஒரு விசை நிரப்பப்படுவதற்கு நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருந்து தொடர்ந்து ஆராதனை முழுவதிலும் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்து உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் செல்லும்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாடல்கள் மூலமாய், ஆராதனைகள் மூலமாய், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்களுக்குள்ளே நீ தந்தருளுவீராக. துதி, கனம், மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த தயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தம் உன்னை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தம் உன்னை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தியமான
துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன்பாயே உன் வயது கழுதை போல் பலன் கொண்டு உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் தேவ பயமுள்ளவர் மேலவரருள் தேவ பயமுள்ளவர் மேலவரருள் சாலமோ தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்னோவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே என்னோவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே மண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடு இருந்தாரோ தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால் எந்த வேளையும் அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். இந்நாள் வரையிலும் உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலும் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. ஆம், நம்முடைய ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர். அவரை துதிக்கிற ஜனங்களாகி நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். பூமியின் குடிகளெல்லாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் அந்த நாளை நம்முடைய கண்கள் காணும்படி கிருபை செய்வாராக. இந்த வேளையிலும் இன்னொரு பாடலை பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே என்ற பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே,
இயேசுவே. ஆயனம் சகாயனம் நேயனும் உபாயனும் ஆயனம் சகாயனம் நேயனும் உபாயனும் நாயனும் மேலத்தன்பான ஞான மணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயின் நம் தனம் வந்துள்ளோர் சிநேகிர தந்தை தாயே நம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகிர சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலை எல்லாரோதலும் கங்குலில் ஜோதியம் கவலை எல்லாரோதலும் கங்குலில் ஜோதியம் கற்ற நோய்படுத்த இதை கையிழந்த அவிழ்தமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே. போதல பிதாவும் போக்கினில் வரத்தினில் போதல பிதாவும் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பெரும் என் பிரிய மத்தியஸ்தனோ எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன தேவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன தேவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதூரம் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உலகம் தொல்லைகளை நமக்கு கொடுக்கிற உலகம். இந்த உலகத்திலே துணையாய் இயேசு இருப்பாரானால் நமக்கு உலகம் தொல்லை நிறைந்த உலகமாக இருக்காது, மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த உலகமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு அஸ்திவாரமா இருக்கிறார். அவர் மேல் நாம் கட்டப்பட்டிருப்பதனால் அசைவதில்லை என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் யோசேப்பை அறியாத பார்வோர்கள் வரலாம், போஷித்த காலங்கள் பறந்து போகலாம். யோசேப்பை அறியாத பார்வோர்கள் வரலாம், போஷித்த காலங்கள் பறந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்து மன்னாவும் ஒளிந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்து மன்னாவும் ஒளிந்து போகலாம். கவலை இல்லை, கலக்கமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் மாறாவின் நீரொத்து வசந்து போகலாம். சாராளின் அடிமைப்பெண் இகழ்ந்து பேசலாம். மாறாவின் நீரொத்து வசந்து போகலாம். சாராளின் அடிமைப்பெண் இகழ்ந்து போகலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பியிருக்கலாம். கோராயின் கூட்டங்கள் கலைந்து போகலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பியிருக்கலாம். கோராயின் கூட்டங்கள் கலைந்து போகலாம். கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் சமுத்திர மீன் உன்னை விழுங்கி போடலாம். பசித்த சிங்கங்கள் கேவியில் உலாவலாம். சமுத்திர மீன் உன்னை விழுங்கி போடலாம். பசித்த சிங்கங்கள் கேவியில் உலாவலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சீமோனை போல் சில மாறி போகலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சீமோனை போல் சில மாறி போகலாம். கவலை இல்லை, கலக்கமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா ஆனந்தமே,
இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். என்ன செய்வார் யோசேப்பை அறியாத யோசேப்பை அறியாத பார்வங்கள் வரலாம், யோசித்த காலங்கள் மறந்து போகலாம். யோசேப்பை அறியாத பார்வங்கள் வரலாம், யோசித்த காலங்கள் மறந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்தின் மன்னாவும் ஒழிந்து போகலாம். வானங்களை தாண்டி போன பின் வானத்தில் மன்னாவும் ஒழிந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்தில் மன்னாவும் ஒழிந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்தில் மன்னாவும் ஒழிந்து போகலாம். கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதா தோல்வி இல்லை. 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 என்ன செய்வார் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என்ன செய்வார் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா, ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். 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 எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓரி ஷமத்தைரி விலாரா தஹமத்தைலாரா ஜந்தலாரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஓரி ஷலாரா தலரபா ஷபலபா. இயேசுவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. லபலரா தூரரா கமலரா பலபா. எல்லா சூழ்நிலையும் எதிர்ப்பா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதலாரா பௌஷலாரா தகந்தலாரா பலபா. இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நாங்களுமே துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே நாங்களுமே துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆகிய கர்த்தாவே நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகா பெரிய தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சத்தம் பரலோகத்தை ஏற்றட்டும். ஹல்லேலூயா. ரீகா மாலாரா தராரா பௌஷலாரபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சிந்தனை ஆண்டவரை சிதறாதபடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நான் ஒரு ஆகானா இருக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றிக்கு ஆண்டவரே ஆகான் தடையா இருந்தது போல என்னுடைய பாவம் ஆண்டவரே தடையா இந்த ஆராதனைக்கு இருக்க கூடாது. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். உன்னதமான தேவனே நாங்களுமே ஆராதிக்கிறோம். உயர்ந்த தேவனே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓரி ஷலபலபலபலபா. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எல்லாரும் வாயை ஆண்டவரே அமைதியாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகள் மாறுவதாக, தடைகள் மாறுவதாக, அந்த காலத்தின் ஆவியில் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை தேடுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓரி கபால ரபால ரதுல ரபா, ஓரி சந்தல ரபால ரபா. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரீகா பாலாரா தூராரா தஷலாரா பலபல பலபா, ஓரி கமல பலபலபா. யோர்தானை கடந்த போது ஆண்டவர் அனுப்பினதானே ஓ மன்னா ஆண்டவரே நின்று போகலாம். அநேக ஆசீர்வாதங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கலாம். கர்த்தர் புதிய பாதைகளை உங்களுக்காக திறப்பார். கர்த்தர் புதிய பாதைகளை உங்களுக்காக திறப்பார். ஹalleluya. ஓரி ஷலாரா பலபா. இந்த கல்லில் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலத்தை மேற்கொள்வதில்லை. ஓரி ஷலாரா பாலரா பலபா. உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை கடந்து வருவதாக, உம்முடைய அக்கினி இந்த இடத்துல இறங்குவதாக. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எஜமானரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓரி ஷலாரியோ. ஓ தேவ ஆவிக்குள்ளாக மாறுவோம். கர்த்தருடைய நாளிலே பத்மு தீவிலே இருந்து ஆவிக்குள்ளாக மாறினார் யோவான். ஹalleluya. ஓ ஆவிக்குள்ளாக மாறுவோம். ஒரு வனாந்தரத்திலே, ஒரு தீவிலே, ஓ கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறினார். நாம் தேவ ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஆவிக்குள்ளாக மாறாதபடிக்கு அப்படியே அமைதியா கர்த்தர் எவ்வளவு துன்பப்படுவார். ஓடி கவாவா. ஜீவன் தந்தாரே, சுகம் தந்தாரே, பலன் தந்தாரே, நடக்க பலன் தந்தாரே. ஓடி கவாவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓடாதவா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். நாம் கடந்து வந்த பாதைகள் ஓடி கவாவா. பசி நிறைந்ததா இருந்தது, உடுக்க வஸ்திரம்
எதிர்க்கலாம். இயேசுவை ஒருபோதும் அரவணைக்கிற கர்த்தருடைய ஆண்டவர் உன்னை கைவிடுவதே அல்ல. ஓரமான வாதரமா மறுபடியும் கைகளை கட்டி ஆண்டவன் நீரை அரவணைக்கிறீர். ஆண்டவரை தன் சுகத்தை தருகிறீர். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நீ சரீரத்தில் உதவி செய்தவர்கள் உன்னை கைவிடலாம். உன்னை மறந்து போகலாம். இயேசு மறக்க மாட்டார். பிள்ளைகள் இயேசு மறக்க மாட்டார். உதவி செய்தவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க எதிர்பார்த்திருக்கலாம். அவர்கள் அதை மறந்து போகலாம். இயேசு கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒருவரை அழைக்கும் போது இன்னொருவரை கர்த்தர் உனக்காக துறப்பார். ஹல்லேலூயா. 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 இயேசுவே நம்மை துதிக்கிறோம். நாம் பாடல்களை உணர்ந்தவர்களாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். முடிந்தால் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். போஷித்த காலங்கள் மறந்து போனாலும் அவர்கள் தொடர்ந்து நம்மை போஷிப்பதற்கு மறந்து போனாலும் ஆண்டவர் உங்களை போஷிப்பதற்கு இன்னொரு வழியை வைத்திருக்கிறார். சாரிபாத்தின் விதை வீட்டுக்கு நேராக உங்களை கொண்டு போவார். அங்கே உங்களை போஷிப்பதற்கு அவர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். தேவன் எந்த விதத்தில் உங்களை போஷிக்க முடியும்? காலங்களை கொண்டு மட்டுமல்ல, சாரிபாத் விதவையை கொண்டு போஷிக்க முடிந்த தேவனாலே உங்களையும் என்னையும் போஷிக்க முடியும் என்பதை மறந்துடாமல் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். என் அசிபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதை நாம் அசைவதில்லை. ஆமென். இயேசுதான் கண்மலையாக இயேசுவின் மேலே நாம் கட்டப்பட்ட வீடுகளை போல இருக்கிறோம். நாம் ஒருபோது அசைந்து போவதில் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுவோமா? Hallelujah.
போகலாம்
நாம் இல்லையா? நாம் வாழ்ந்தது அவருடைய கிருபை, வளர்ந்ததும் அவர் கிருபை. அவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. இந்த வேளையிலும் அந்த பாடலை பாடி, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபை என்று நம்மை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து நாம் பாடப் போகிறோம். ஆமென். அப்படி பாடும்போது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஆமென். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீ இல்லாமல் நான் இல்லையே. ஆமென். Yes. Amen.
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். இதுவரை உம்மை ஆராதிக்க நீ உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரை நிரப்ப முடியாத பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாடலை ஆசீர்வதித்தே மத்தியில் மீதியான ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக. பேசுகிற மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு எங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஆண்ட நேரத்தில் நடக்கிறதான சண்டை கிளாஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை முடிவில் இருக்கிற வாலிபர் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக. அதனுடைய பிரதிபலன் இன்மையிலும் மறுமையிலும் பெற்றுக் கொள்ள உதவி செய்யும். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கைக்கான நேரம். இந்த காணிக்கை பாடல் பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று கொடுத்து தேவனை நாம் கனம் பண்ணுவோம். எகிப்திலிருந்து கானானுக்குள் கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடலும் பெரிதது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனமும் ஸ்தோத்தரித்தது. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாறையிலிருந்து தண்ணீர் சுரந்தது, தாகம் தீர்ந்தது, கர்த்தரை மனதை போக்கியது. பாறையில் நின்று தண்ணீர் சுரந்தது, பாறையில் நின்று தண்ணீர் சுரந்தது, தாகம் தீர்ந்தது,
அவரை போற்றியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெண்கல சர்ப்பமானாரே, நமக்காய் உயிர் கொடுத்தாரே, அவரை உயர்த்திடுவோம். வெண்கல சர்ப்பம் ஆனாரே நமக்காய், வெண்கல சர்ப்பம் ஆனாரே நமக்காய், உயிர் கொடுத்தாரே, அவரை உயர்த்திடுவோமே. உயிர் கொடுத்தாரே, அவரை உயர்த்திடுவோமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம், ஜெயம் கொடுத்தாலே அவரை தீர்த்திடுவோமே. யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம், யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம், ஜெயம் கொடுத்தாரே, அவரை துதித்திடுவோமே. ஜெயம் கொடுத்தாரே, அவரை துதித்திடுவோமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எகிப்தில் இருந்து கானானுக்குள் போற்றி சென்றாரே, உமக்கு கோடி நன்றியையா. எகிப்தில் இருந்து கானானுக்குள் போற்றி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியையா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை ஆண்டவரே உலகமாகிய எகிப்திலிருந்து பரம கானானுக்கு அழைத்து எங்கள் தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அந்த அழைப்பை நாங்கள் காத்து கொண்டவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்காய் வாழ்ந்திட உம்முடைய கிருபைகளை இதுவரை எங்களுக்கு தந்து வந்திருக்கிறீர். இன்னமும் எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும். அந்த அழைப்பிலே நிற்க, அந்த அழைப்பிலே உறுதியா இருக்க, அந்த அழைப்பிலே நிலைத்து நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். விசேஷமா இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும், உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கவும், உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழவும் கர்த்தர் கிருபை தந்தீர். ஆண்டவரே ஆராதனைகளை அங்கீகரித்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை, தசபாகங்களை, மிஷன் காணிக்கைகளை, வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே அமைக்கி குலைக்கு மடியில் சரிந்து விழும்படி அளக்கிற அளவின்படியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து ஆவியானவர்
செய்தி வேளையிலே ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த வாரத்திற்கு தேவையான மன்னாவினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அடிமையை மறைத்து நீர் உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகள், எப்போதும் போல இந்த அறிவிப்புகள் பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். ஆராதனை முடிந்தவுடன், இது மாதத்தின் 2வது வாரம், வாலிபர் கூட்டம் நடைபெறும். நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு போகாத வாலிப பிள்ளைகள் அனைவரும் இந்த வாலிபர் கூட்டத்தில் இருந்து அதில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட உங்களை கேட்கிறோம். பெற்றோர்களும் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். மாலையில் நடைபெறுகிற ஜெப நடை, கைப்பறுதி ஊழியம் எப்போதும் போல உண்டு. அதுபோல துதி ஆராதனை மாலையில் 6:30 மணிக்கு எப்போதும் போல் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் தேவ மகிமை ஆராதனையில் நிரம்பி இருக்கவும், ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கவும், சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், ஞாயிற்று தோறும் காலை 6 மணி வரையில் 7 மணி வரையிலும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து அவரவருக்குரிய அந்த 15 நிமிடங்களிலே தொடர் ஜெபத்தை நீங்கள் ஞாபகமாக ஜெபிக்க உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். மேலும் நம்முடைய ஜெப நடை, கைப்பறுதி ஊழியங்கள் தேவ பிரசன்னம் முன் செல்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் அந்த தொடர் ஜெபத்திலே அவரவருக்குரிய 15 நிமிடங்களிலே மறவாமல் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரம் தேவ செய்தி கொடுப்பதற்காக வேதாம கல்லூரியிலிருந்து பாஸ்டர் அவர்கள் வர இருக்கிறார்கள். நீங்கள் குடும்பமாக ஆராதனையில் பங்கு பெறுவதோடு உங்களுக்கு தெரிந்தவர்களையும் சபை ஆராதனையிலே பங்கு பெற ஆவல் உள்ளவர்களாக இருக்கிற அவர்களையும் அழைத்து வர உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரம் நமக்கு 3வது வாரம் ஆராதனை முடிந்த போது நடைபெறுகிற பெண்கள் ஐக்கிய கூட்டமும் எப்போதும் போல் நடைபெறும். வருகிற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில், வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் காலவாசல் உள்ள நம்முடைய ஏஜி வேதாம கல்லில் வைத்து மிஷன் கன்வென்ஷன் நடைபெற இருக்கிறது. தேவ கிருபை இந்த மிஷன் கன்வென்ஷனில் நிறைவாய் காணப்பட ஜெபித்துக் கொள்வதோடு நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்றிட நீங்கள் ஆயத்தப்பட உங்களை கேட்கிறோம். அவள் வருகிற 26ஆம் தேதி திங்கட்கிழமை நம்முடைய மதுரை வடக்கு மண்டல ஏஜி திருச்சபைகளின் குடும்ப முகாம் மதுரை சரந்தாங்கியில் வைத்து நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும். அதற்கு பதிவு கட்டணம் ₹50. மதிய உணவு கொடுப்பார்கள். அவர் ஆண்கள், பெண்கள், வாலிபர், சிறுவர்களுக்கென தனித்தனியாக இந்த முகாம் நடைபெறும். காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுங்கள். முகாம் ஆசீர்வாதமாய் காணப்படவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ஒருவர் அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. நாம் இதிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் நினிவேயின் அழிவை விவரிக்கிற ஒரு புத்தகமா இருக்கிறது. இந்த நாகும் தீர்க்கதரிசி கலிலேயாவை சேர்ந்த எல்கோஸ் என்ற ஊரை சேர்ந்தவன் என்பது வேதாமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாகும் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசம் சிறையிருப்புக்குள்ளான போது அங்கிருந்து
தப்பி தெற்கு தேசமாகிய யூதேயா தேசத்திற்கு வந்து அங்கு தங்கியிருந்தான். அந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அவன் யூதேயா தேசத்திலிருந்து நினிவேவின் அழிவை குறித்த தீர்க்க தரிசனங்களை உரைத்தான் என்பது இந்த வேத அறிஞருடைய கூற்று. நினிவேவின் அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு மனிதன் தான் இந்த நாகும். இந்த நினிவே நோவாவின் குமார்களில் ஒருவனாகிய காமுடைய குமாரன் கூஸ் என்பவன் மகன் நிம்ரோத்தால் கட்டப்பட்டது என்பது நமக்கு வேதத்திலிருந்து தெரிய வருகிறது. இந்த நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலியும் பலத்த வேட்டைக்காரனுமாயிருந்தான் என்றும் பாபிலோன் ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு இந்த நிம்ரோத் ஒரு முக்கியமானவன் அஸ்திபாரமாயிருந்தான் என்பதை நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு வீட்டில் இப்போ வாசியுங்கள், அது உங்களுக்கு தெரியும். பாபிலோன் சாம்ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு காரணமாயிருந்தவன் இந்த நிம்ரோத். இந்த நிம்ரோத்தால் தான் இந்த நினிவே, இந்த பட்டணம் கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நினிவே ஜனங்களும் ராஜாக்களும் இஸ்ரவேலுடைய மிகவும் பழமையான எதிரிகளில் ஒருவர் ஆவார்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனாவின் நாட்களில் நினிவேவின் அக்கிரமம் பெருகி இருந்தது. ஆகவே அந்த நினிவேவை தேவன் நியாய தீர்ப்பு செய்து நினிவே ராஜாக்கள் மேலும் ஜனங்கள் மேலும் தண்டனை அறிவிப்பதற்கு அவர் சித்தமாயிருந்தார். ஆபிரகாம் நாட்களில் எப்படி சோதோம் கொமோரா அந்த அவர்களுடைய பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினதோ, அதே போல இந்த நினிவே மக்களுடைய பாவங்கள் கர்த்தர் சமூகத்தில் வந்து எட்டினது என்பதை நாம் யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்க முடியும். லோத்தினுடைய நாட்களில், இந்த ஆபிரகாமுடைய நாட்களில் சோதோம் கொமோராவுடைய பாவம் பெருகி இருந்தது, அக்கிரம் பெருகி இருந்தது. அது கர்த்தர் சமூகத்திலே போய் எட்டினது போல இந்த நினிவேவுடைய ராஜாக்களும் ஜனங்களுடைய பாவமும் அக்கிரமும் கர்த்தர் சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் நாட்களில் அல்ல லோத்தின் காலத்தில் சோதோம் கொமோரா இந்த பட்டணங்களுடைய பாவம் பெருகியிருந்ததினால், அது கர்த்தர் சமூகத்திற்கு போய் எட்டினதினால் அது என்ன செய்யப்பட்டது? வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியும் வர்ஷிக்க பண்ணி கர்த்தர் அந்த பட்டணத்தையும் ஜனங்களையும் அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல்தான் இந்த நினிவே ஜனங்களும் அக்கிரமம் பெருகியிருந்ததினாலே அவர்களும் மேலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு ஏதுவாயிருந்தது. ஆகிலும் மனதுருக்கம் உள்ள தேவன் யோனா மூலமாக அவர்களுக்கு தேவனுடைய தீர்ப்பை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிப்பதற்கு யோனாவை அங்கே அனுப்பினார். நமக்கு தெரியும், யோனா அங்கு போவதற்கு பயந்தான். ஆனால் கர்த்தர் நினிவேயிலே கொண்டு அவனை விட்டார். நினிவே மாநகரத்திலே பிரவேசித்து அவன் ஜனங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்த போது, ஜனங்கள் இவருடைய பாவத்தின் நிமித்தமாய் வரப்போகிற தேவனுடைய தண்டனை குறித்து பிரசங்கித்த போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். ராஜாக்களும் ஜனங்களும் மனம் திரும்பினாலே அந்த அழிவு அவர்கள் மேல் வராமல் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த ஜனங்களும் அந்த ராஜாக்களும் அவருடைய சந்ததிகள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மறுபடியும் அந்த தேசமும் ஜனங்களும் மகா பெரிய கொடூரமான காரியங்களுக்குள்ளே உள்ளானார்கள். மகா பெரிய பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே நினிவே அழியப் போகிறது என்பதை மறுபடியும் ஆண்டவர் நாகுமை கொண்டு அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நினிவேவுடைய பாவம் என்ன, அவருடைய அக்கிரமம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், பொதுவாக ஒரு யுத்தத்தில் ஒரு நெறி இருக்கிறது, சில நெறிமுறைகள் பின்பற்றப்படும். ஒரு யுத்தம் என்றால் பழைய காலங்களிலும் சரி, இப்பொழுது இருக்கிற காலம் சரி,
யுத்தத்தை பிரகடனப்படுத்துவார்கள். நாங்கள் இந்த தேசத்தோடு யுத்தம் பண்ண போகிறோம், அப்படி யுத்தத்திற்கு நாங்கள் புறப்பட இருக்கிறோம், ஆயத்தப்படுகிறோம் என்று சொல்லி அதை அவர்களுக்கு வெளியரங்கமாய் சொல்வார்கள். அப்பொழுது இந்த யுத்தத்திற்கு வருகிற ஜனங்கள் அவர்களை தாங்கள் மேற்கொள்ள முடியாது என்று அந்த யுத்தம் செய்ய போகிற அந்த நாடுகள் பிரகடனப்படுத்தின அந்த நாடுகள் தங்களால் இயலாமல் இருந்தால் அவர் உடனே என்ன செய்வார்கள், யுத்தம் வேண்டாம், நாம் சமாதானத்துக்கு சென்று விடுவோம் என்று சொல்வார்கள். தொடர்ந்து யுத்தம் நடைபெறும் என்றால் கைதிகளாய் பிடிக்கப்படுகிறவர்களை அவர்கள் கனத்துக்குரியவர்களாக நடத்த வேண்டும், கொடூரமாய் நடத்தக்கூடாது. கைதிகளாக யுத்தத்தில் கைதிகளாய் பிடிக்கப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள், மரியாதைக்குரியவர்களாக நடத்தப்படுவார்கள். சில துன்பங்கள் கொடுத்தாலும் கொடூரமான துன்பங்கள் கொடுக்கக்கூடாது, கொடூரமான தண்டனைகள் கொடுக்கக்கூடாது. அதிலும் கைதிகளாக தாங்கள் சரணடைகிறவர்களை மரியாதை நடத்த வேண்டியதான் யுத்த நெறிமுறை. ஆனால் இந்த நினிவே ராஜாக்களும் ஜனங்களும் யுத்த நெறிமுறைகளை முற்றுமாய் கைவிட்டு விட்டார்கள். யுத்தத்தில் வெற்றி பெற்று கைதிகளாக ராஜாக்களையும் பிற நாட்டு மக்களையும் கொண்டு போனால் அந்த வெற்றி கொண்டாட்டம் நடைபெறும் போது அந்த ராஜாக்களையும் அந்த கைதிகளையும் சிலரை என்ன செய்வார்களாம், உயிரோடு ஒரு ஆடு மாடை கொண்டுதான் தோல் உரிப்பாங்க, உயிரோடு தோலை உரிப்பாங்க. அந்த கொடூரம், உயிரோடு வைத்து தோலை உரிப்பாங்க. அவருடைய கண்களை உயிரோடு பிடுங்குவார்கள். உயிரோடு இருக்கும்போது கைகளை தரிப்பார்கள், கால்களை தரிப்பார்கள், உடலை துண்டாக்குவார்கள், அதில் அவர்கள் மகிழ்வார்கள். இதான் அவருடைய கொடூரமான குணம். ஆகவே இந்த கொடூரமான காரியங்கள் இருந்ததினால் என்ன செய்தார் கர்த்தர், அந்த பட்டணம் அழியும் என்பதை குறித்து தீர்க்கதரிசியாகிய நாகமை கொண்டு உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனம் திரும்பின அந்த யோனாவின் மூலமாய் மனம் திரும்பின அதே ஜனங்கள் பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதே அந்த ஜனங்களும் ராஜாக்களும் மறுபடியும் அவர்கள் மனம் திரும்புதல் நிலைத்திராமல் மறுபடி பின்மாற்றத்திற்குள் போனதினாலே அந்த ஜனங்களும் ராஜாக்களும் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், சர்வலோக நியாயாதிபதியுடைய சமூகத்திற்கு 8 மடங்கு கர்வமும் ஆணவமும் கொண்டவர்கள் மற்ற ஜனங்களை கொடுமைப்படுத்துகிற எந்த மனிதனையும், எந்த சமுதாயத்தாரையும், எந்த ஜாதிகளையும், எந்த ஜாதியாரை நாட்டாரையும் கர்த்தர் பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. தங்களுக்கு அதிகாரம் இருக்கிற ஆணவத்தினாலும் கர்வத்தினாலும் மற்ற ஜனங்களை கொடுமைப்படுத்துகிற எந்த ஒரு தனி மனிதனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் பார்த்து கொண்டே அமைதியா இருப்பவர் அல்ல. அல்லேலூயா. அவர் அமைதியா இருக்க மாட்டார். அவர் குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் மேலே நியாய தீர்ப்பு செலுத்துவார் என்பது இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாரமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளிலே அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவருடைய பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் 8 அளவுக்கு பாவம் செய்தார்கள். ஆனால் மறுபடியும் மனம் திரும்பின அதே ஜனங்கள் மறுபடியும் அதே பாவத்துக்கு உட்பட்டு மனம் திரும்புதல் நிலைத்திராமல், மனம் திரும்பின அந்த சத்தியத்தில் நிலைத்திராமல், மனம் திரும்பவர்களாய் நிலைத்திராதபடிக்கு அவர்கள் மறுபடியும் பின்மாற்றத்தில் போய் மறுபடியும் அந்த கொடூரமான காரியங்களை செய்து பாவம் பெருகி அது அக்கிரம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டும் பொழுது கர்த்தர் அமைதியாய் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. அவர் குறிப்பிட்ட நாளிலே மறுபடியும் நியாய தீர்ப்பை அனுப்புகிறவர் என்பதை நாம் மனதிலே நிலைத்து வாழ வேண்டும். முற்றிலுமாக அது அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இது நாகும் தீர்க்கதரிசி இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறான், சிதறடிக்கிறவன் வருகிறான். ஆகவே நீ ஒரு அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை சிறப்படுத்து என்று கூறுகிறான். இது யாருக்கு சொல்கிறான்? இது நாகும் இந்த நினிவேவுக்கு சொல்கிற வரப்போகிற அழிவை குறித்து சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி புத்தகமா இருந்தாலும் அது யாருக்கு இந்த குறிப்பிட்ட வசனம் யாருக்கு சொல்லப்படுது என்றால் நாகும் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதில் விவரம் இருக்கிறது. அதை வாசியுங்கள். அவர்கள் சன்னப்பிடலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு 15 நாகு 1:15 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர். அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் கர்த்தர், என் நாமாது
என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் துதிக்கப்படத்தக்கவர். என் துதியை நான் வேறொருவருக்கும் கொடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். நான் தான் கர்த்தர், என் நாமம் அதுதான். என் துதியை நான் வேறொருவருக்கு கொடுக்க மாட்டேன். நான் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள், என்னை துதிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை துதிக்கிற ஜனங்களாய் இருக்கிற நாம், ஆண்டவர் நம்மால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட காரணம் என்ன? இந்த ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதற்காய்? அவர்கள் என்னை துதிப்பதற்காக. அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிற ஜனங்களாகிய நாம் கர்த்தருக்கு ஜனங்களாக இருக்கிறோம். அதை துதிப்பதற்காக தெரிந்திருக்கிறார். அது துதிக்கிற ஜனங்களா யூதாவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். துதிக்கிற தேவ ஜனமே, துதிப்பதற்காய் தெரிந்து கொண்டவர்கள் தேவ பிள்ளையே, நான் என்னை துதிப்பதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறேன். என் துதியை சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, என்னை துதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை ஆராதிக்கிற யூதாவே, நான் தெரிந்து கொண்ட யூதாவே, நான் முன்குறித்த யூதாவே, என்னை துதிக்கிற யூதாவே, நான் சொல்லுகிறேன், சிதறடிக்கிறவன் வருகிறான், சிதறடிக்கிறவன் வருகிறான். ஆகவே நீ அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டிக்கொள், உன் பலனை சிறப்படுத்து என்று சொல்கிறான். எதற்காக என்றால், உன் வழியாய் அவன் கடந்து வராமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த சிதறடிக்கிறவன் வழியாய் கடந்து வராமல் இருக்க வேண்டும் என்றால், சிதறடிக்கிறவன் வழியாய் கடந்து வராமல் முற்றுமா அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னை துதிக்கிற யூதாவே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை சிறப்படுத்து என்று சொல்கிறார். சிதறடிக்கிறவன் யாருங்க? யார் இந்த சிதறடிக்கிறவன்? லூக்கா 22 அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 22, 31, 32. சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இந்த சிதறடிக்கிறவனா சாத்தான். தொடர்ந்து வாசிங்க. நான் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காய் வேண்டிக் கொண்ட சாத்தான், அவன் தான் சிதறடிக்கிறவன். தொடர்ந்து வாசிங்க. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை சிறப்படுத்து என்று சொன்னார். இந்த சம்பவத்திலிருந்து சிதறடிக்கிறவன் சாத்தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப சாத்தான் நம் வழியாய் கடந்து போகாது இருக்க வேண்டும் என்றால், சாத்தான் நமக்கு முன்பாய் வராமல் இருக்க வேண்டும் என்றால், சாத்தான் உங்கள் முன்பு வராமல் இருக்க வேண்டும் என்றால், சாத்தான் உங்கள் வழியாய் கடந்து போகாது இருக்க வேண்டும் என்றால், சாத்தான் உங்களுக்கு முன்பாய் முற்றும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய 4 காரியம் சொல்லி இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க போறோம். நம்முடைய பலனை நாம் சிறப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பலன் சிரமமா இருக்கணும். நம்முடைய பலன் குந்தியவர்களாய் காணப்படக்கூடாது. பலன்ல சிரமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டவனாய் நம்மிடத்திலே காணப்படுவான் என்று சொல்லப்பட, அதனால் ஆபத்து வரும் என்று சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12 வாசிங்க. இருக்கிறவர்களே, குடியிருக்கிறவர்களே பாருங்கள், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டவனாய் உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி இருக்கிறது. அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் இப்ப இருக்கு அவனுக்கு. அந்த சிதறடிக்கிறவனு கொஞ்ச காலம் மாத்திரம் மிகுந்த கோபத்தோடு அவன் நம்மிடத்தில் வருவானா. அப்ப நமக்கு பல்வேறு ஆபத்துக்கள் நேரிடும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆபத்துகளை கொண்டு வருகிற சிதறடிக்கிறவன் உங்கள் முன்பாய் வராமல் இருக்க வேண்டுமானால்,
இந்த ஆபத்துகளை கொண்டு வருகிற இந்த சிதறடிக்கிற உங்கள் வழியாய், உங்கள் வாழ்க்கையின் வழியாய், உங்கள் வழியாய் கடந்து போகாது இருக்க வேண்டும் என்றால், இந்த ஆபத்துகளை கொண்டு வருகிற சிதறடிக்கிறவன் உங்கள் முன்பாய் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் பலத்திலே சிரமமுள்ளவர்களா இருக்கும். நம்முடைய பலம் குறைஞ்சி போக கூடாது. நம்முடைய பலம் சிரமமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாத்தான் ஆகிய பிசாசு தான் இன்றைக்கு தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, திருச்சபைகளுக்கு விரோதமாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய தூண்டுதலினாலே சபைகளில் இன்றைக்கு விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லை. அவன் தூண்டுதனால, அவன் இன்றைக்கு பயங்கரமா தூண்டுதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய தூண்டுதனால சபைகள்ல விடுதலையோடு ஆராதனை செய்ய முடியவில்லை. எதிர்ப்புகள், புதிதாக ஆலயங்கள் கட்ட முடிவதில்லை. பலத்த எதிர்ப்புகள். ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அதற்கு தடையாக உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கைப்பறைகள் கொடுக்க முடியவில்லை. பெருசு பிரசங்கள் செய்ய முடிவதில்லை. சுகமளிக்கும் பெருவிழாக்கள், நற்செய்தி கூட்டங்கள் பொது இடங்களில் நடத்த முடியவதில்லை. காரணம் என்னவென்றால் இந்த சத்துரு தான். அவருடைய தூண்டுதலினால அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் தன்னுடைய கைக்குள்ள வைத்திருப்பதனால இன்றைக்கு பல எதிர்ப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எதிர்ப்புகளை காண்டி அவன் நம்மிடத்தில் வராதபடிக்கு, அவன் உங்கள் வழியாய் கடந்து போகாதபடிக்கு, ஆபத்துகளை கொண்டு வருகிற அந்த சிதறடிக்கிற உங்கள் வழியாய் வராதபடிக்கு, உங்கள் வழியிலே வராதபடிக்கு முற்று அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய பலனிலே சிரமமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பலனை சிறப்படுத்துவது எப்படி என்பதை குறித்து வேதத்தில் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பலத்தை பெற்றிருக்கிறோம். அந்த பலத்துல இன்னும் சிறப்படணும். அந்த பலம் போதாது. அந்த பலத்துல சிறப்பட்டவளா இருந்தால் இந்த சிதறடிக்கிறவன் உங்கள் வழியா வரமாட்டான். உங்க வழிக்கே வரமாட்டான். உங்க பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். உங்களுக்கு எந்த ஆபத்துகளையும் கொண்டு வர மாட்டான். அவன் முற்றுமா அழிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். அப்படியானால் அதற்கு தேவை என்ன? நாம் 4 காரியம் சொல்லி ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம். உன்னுடைய அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, அறையை நீ கட்டியாய் கொட்டிக்கொள். 4வது காரியம், உன் பலனை சிறப்படுத்து. அல்லேலூயா. நம்முடைய பலன் எதில் இருக்கிறது? நம்முடைய பலன் எதில் இருக்கிறது? எப்படி அந்த பலனை சிறைப்படுத்தலாம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேதத்திலிருந்து. முதலாவது வாதிங்கள் சங்கீதம் 29:11 வாசிங்க. சங்கீதம் 29:11 வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்படியானால் முதலாவது இந்த பலன் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பலன், நம்முடைய பலன் எதில் இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் போது அந்த பலன் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பாரா? அவருடைய ஜனங்களுக்கு அந்த பலன் உண்டு. அவருடைய ஜனங்களா இருக்கும்போது அந்த பலன் நமக்கு இருக்கும். அவருடைய ஜனங்களா இருக்கணும். பாருங்கள், அவருடைய ஜனங்களா இருப்பதற்கு யோவான் 1:12 இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தாராம். அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், தேவனுடைய ஜனங்களா இருக்கணும். தேவனுடைய ஜனங்கள் யார்? அவர் ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் தான் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்ன? அடையாளமாய் காணப்பட வேண்டியது என்ன? மத்தேயு 28:19 வாசியுங்கள். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் சத்தியத்தை, ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டதோடு முடிந்து விடக்கூடாது. ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளையா இந்த அதிகாரம் அவன் கிடைக்கல. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இயேசுவை அறிந்தான், இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். ஆனால் அந்த பிள்ளையாகும் அந்த அதிகாரம் பெறாததினாலே அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்போஸ்தலர் 22:6 சொல்லுக்கு, நீ தாமதிக்கிறது என்ன?
ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறு. நீ தாமதிக்காத. நீ தேவனுடைய ஜனமா மாறணுமா, தேவனுடைய பிள்ளையா இருக்கணுமா, தேவனுடைய பிள்ளைங்க அதிகாரத்தை பெறணுமா, நீ தாமதிக்காமல் ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தாமதம் இல்லாம ஞான ஸ்நானம் பெற்றான். நமக்கு மாதிரியாய் வைத்து போன இயேசு அவர் எப்படி ஞான ஸ்நானம் எடுத்தார்? அவர் ஞான ஸ்நானம் பெறும்போது அவருடைய வயது சொல்லி இருக்கிறது. லூக்கா 2 அதிகாரம் 3 அதிகாரம் 23 வருஷத்தில் வாசிக்கிறோம். ஏறக்குறைய 30 வயதுள்ளவராய் ஞான ஸ்நானம் பெற்றாராம். அல்லேலூயா. அவர் ஞான ஸ்நானம் நமக்கு மாதிரியாய் இயேசு எல்லாவற்றையும் வைத்து போனார். அவர் ஞான ஸ்நானம் பெற்றார். அவர் ஞான ஸ்நானம் பெறும்போது அவருடைய வயது என்ன? ஏறக்குறைய 30 வயதா இருந்தாராம். லூக்கா 3:23 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் ஏறக்குறைய 30 வயது உள்ளவரா இருந்தாராம். பாருங்க அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பெற்றதே தெரியாது, குழந்தையா இருக்கும் போதே கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துப்பாங்க. இயேசு விவரம் தெரிஞ்ச பிறகுதான் ஞானஸ்நானம் அவர் நமக்கு மாதிரியா வைத்து போயிருக்கிறார். நல்லது கெட்டது இன்னதென்று தெரிந்த பிற்பாடு நம்முடைய உணர்ந்து பாவரிக்கை பண்ணி இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அது பெறுகிற ஞானஸ்நானம் தான் இயேசு நமக்கு வைத்திருக்கிற மாதிரி. அது மாத்திரமல்ல, இயேசு எப்படி ஞானஸ்நானம் பெற்றார்? மார்க் 1 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். யோர்தான் நதியிலே இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். நதியில போய் ஞானஸ்நானம் பெற்றாராம். இந்த வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார் யோவானிடத்துல. இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? நதியில் அப்படின்னா தண்ணீர் மிகுதியான இடத்துல. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே 19 வசனத்தை மறுபடி வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கன்னு சொல்லி இருக்கிறார். இருக்கிற காரியம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளா இருப்ப அவருடைய ஜனங்களாய் மாறி இருக்கிற நாம், அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம், அவருடைய ஜனங்கள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் பலனுள்ள அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பலனுள்ள அவருடைய ஜனங்களா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். அவர் ஜனமுள்ள பலமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கும் என்றால் நாம் அவருடைய கட்டளையிட்டு இருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்ளணும். அல்லேலூயா. இந்த கேள்வி கூடாது. அதை அப்படியே கை கொள்ளும் போது நாம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனமா இருக்கணும். கர்த்தருடைய ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்று அடையாளத்தை பெற்றுக் கொள்ளணும். அது மாத்திரமல்ல, கர்த்தரும் கை கொள்ளானத்தையும் மீறுகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்காது. கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்கணும்னா அவருடைய ஜனங்களா இருக்கணும். அவருடைய ஜனங்களா இருக்கிறவர்கள் கர்த்தர் நம்ம கை கொள்ளும்படி செய்யப்பட்ட அத்தனையுமே கை கொள்ளும் போது சத்துரு உங்கள் வழியா வரவே மாட்டான். அல்லேலூயா. சத்துரு உங்கள் வழியா வரமாட்டான். சத்துரு உங்களுக்கு மேல அன்பத்துல பெருகினவனாயிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு உங்கள் பக்கமா வராம இருக்கணும்னா, சத்துரு உங்கள் இடத்தில் வராம இருக்கணும்னா, உங்க பக்கமே வராம இருக்கணும்னா, முற்றும் அழிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஜனங்களா இருக்கணும். அந்த பலன் உங்களுக்கு இருக்கணும். அந்த பலன் நீங்கள் சிறப்படணும் சொன்னா, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்கு இது சபை கூடி வருகிற நாளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் இருந்தது. புதிய ஏற்பாடு சபை கூடி வருகிற நாளாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த சபை கூடி வருகிற நாள் நமக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்கணும், சந்தோஷமான நாளா இருக்கணும். இந்த வாழ்க்கையில் அதுக்கு இஷ்டமான காரியங்களை செய்யக்கூடாது. தேவ சமூகத்தில் காணப்படும்படி போயிருக்கும் போது, நான் குறித்த அந்த நாளிலே நீ தேவ சமூகத்தில் காணப்படும்படி எங்க காணப்பட்டிருக்கும் போது, உன் தேசத்தை, உன்னுடையதை, உனக்குரியதை ஒருவன் இச்சிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்திராவும் 34:24 வாசிங்க. 34:24. யாத்திராவும் 34:24. அப்படி சபை கூடி வரும்போது உன் விஸ்தாரமாக்குவேன், உன் தேசத்தை ஒருவன் இச்சிப்பதில்லை. உங்களுக்குரியதை சத்துரு இச்சிப்பதில்லை. உங்களுக்குரியதை யாரும் இச்சிக்க முடியாது.
பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திற்கு காணப்படும்படி நாம் காணப்படணும். இருக்கும்போது உங்களுக்குள்ளே கர்த்தர் விசேஷ பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒருவர் உங்களை இச்சிக்க மாட்டான், சத்துரு உங்களை தொட மாட்டான். அல்லேலூயா. சத்துரு உங்கள் பக்கமே வர மாட்டான், உங்க வழியா போக மாட்டான். அவன் முற்றுமாய் அழிக்கப்படுவான். அது மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் விசாரம் ஆவீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இப்போ சவுலை புறக்கணித்ததற்காக, ராஜாவை ராஜபடி புறக்கணித்ததற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி மிக வேதனையோடு இருந்தான். நீ ஏன் இப்படி துக்கமா இருக்கிறா? நான் சவுலுக்கு பதிலாக இருதயத்திற்கு ஏற்றவனை தெரிந்தெடுக்கிற அவன் அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். ஈசாய் வீட்டுக்கு போறார். ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் அழைத்து கொண்டு வருகிறார். 14 வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினதினால் ஒரு பொல்லாத ஆவி போயிட்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நமக்கு பலனுங்க. தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அவன் என்ன செய்யறான்? அந்த சவுல் மேல ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. இந்த பொல்லாத ஆவி சவுலை நீங்குவதற்காக சுரமனுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை இருக்கிறது.